வேணா அங்க வாங்க. இருங்க இருங்க இருங்கய்யா, இருங்க. இப்படி முடியுமா? உங்களுக்கு அந்த கால் தான் பிரச்சனை. ஆமாங்க. முடியல. நம்ம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மாற்றுத்திறனாளிங்க. இந்த மாற்றுத்திறனாளி வந்து வாழ்க்கையில் வந்து யாருமே இல்லை, என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேனல் வழியாக உதவி பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். எத்தனையோ இடங்களை நம்ம பேட்டி எடுத்து போட்டுட்ருக்கோம். இது கண்டிப்பாக சொல்கிறேன், மனிதாபிமானம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? மாரி செல்வம். மாரி செல்வம். நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி? ஆமாங்க. என்ன ஆச்சுங்க? கால் போலியோ தாங்க. போலியோ 3 வயசுல போலியோனால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலைக்காக அப்புறம் அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்பெனிகளுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இதுக்கெல்லாம் போட்டிருக்கனால நான் ஸ்டிக் வச்சு நடப்பேன். சரி. இப்போ அது ரொம்ப என்னால் நடக்கவும் முடியறதில்ல. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ வயசு எனக்கு 30 வயசு ஆகுது. முன்னாடி இயங்குற மாதிரி என்னால் இயங்க முடியல. சப்போர்ட்டு என் உடம்புல என் உடம்பு ரெடியாக இருக்குது, ஆனால் என் உடலை இயங்க என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. எனக்கு மூச்சு வாங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைனால நான் கம்பெனிக்கு போகிறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஆன்மீக ஸ்தலங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க கொடுக்குற ஊதியத்தை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கடந்துட்டு இப்போ வந்து பகவதி அம்மன் கோயிலில் தான் எனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் தான் இருக்கிறேன். இருந்துட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறேங்க. என்னால் எனக்கு படிப்பு இல்லை. சின்ன வயசில் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னை யாரும் படிக்க வைக்கலை. உறவு முறைகளெல்லாம் அங்கே ஒதுங்கிக்கிட்டாங்க. அதோட சரின்ட்டு நான் 5, 6வது 7வது வரைக்கும் படிச்சிருக்கேங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால நானும் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரிங்கெல்லாம் வேலை செஞ்சேங்க. இப்படிலாம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் கடைசியில் என்னால் முடியாத பட்சத்துக்கு பகவதி அம்மன் கோயிலில் இருக்கிறேன். என் நண்பர்கள் வந்து எனக்கு அரிசி காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. சமைச்சு சாப்பிட்டு எங்கேயும் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் எங்கேயும் படுத்துட்டு இருக்காம நீங்கள் அப்படியே கேந்துக்குங்க அப்படின்னு இப்போ சமைச்சு சாப்பிட்டு நான் மாட்டில் இருக்கிறேங்க. இந்த தற்சார்பு வாழ்க்கையை நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்களே, இந்த தற்சார்பு வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி, அதாவது நீங்களே உங்களுக்கு தேவையானது நீங்களே சமைச்சு சாப்பிட்றது, துணிமணி துவைச்சுக்கிறது எல்லாமே நீங்க பண்ணுங்க. என்னோட இதை நானே பண்ணிக்குவேன். இப்போ இந்த பகவதி அம்மன் கோவில்ல நீங்க என்னவா பணிபுரிஞ்சுட்டு இருக்கீங்க? நான் அந்த பகவதி அம்மாட்ட அடைக்கலம் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுமான்னு அப்புறம் அங்கே போய் சென்னியாண்டவன் கோயிலில் படுத்து கிடந்தேன். அங்கே இருந்த ஒரு நல்ல ஒரு மனிதன், மனதளவில் உயர்ந்த மனிதன், நடராஜ் கவுண்டர். அவர் இப்போ ஒரு நாள் பார்த்தாரு. அவர் இறந்த ஒரு வாரம் தாங்க ஆகுது. எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ என்ன இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. என்னைக்கு எங்களை நம்பி இந்த இடத்துக்கு வந்து உட்காந்தியோ எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம்ன்றாரு. அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சார். ஆனால் இப்போ ஒரு வாரம் தான் ஆச்சுங்க அவர் இறந்து. திடீர்னு தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது கிருகிருன்னு வந்து எதனால இப்போ இறந்து போயிட்டாருங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அங்கே யாருமே சப்போர்ட் கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறேங்க. நான் மனிதர்களை அதிகமாக நம்புறதோட இறைவனை நான் அதிகமாக நம்புறதுனால கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நல்ல உதவிகள் செய்வார். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை உயரும். இது வரைக்கும் யார்கிட்டையும் எனக்கு என் தேவைகளுக்காக கூட நான் கை நீட்டினது கிடையாது. எனக்கு சுயமரியாதை எனக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா என் உடல் தான் ஊனமே ஒழிய என் மனசு ஊனம் இல்லைங்க. அதனால் இருந்தால் சாப்பிடுவோங்க, இல்லைன்னா இறைவான்னு படுத்துக்குவோங்க. இந்த மாதிரி தான் நான் இதில் நீங்கள் சேனல் பேட்டி எடுக்கிறதுக்காக இல்லை, இதுதான் என்னுடைய உண்மையான தோற்றமும் என் வாயில் வர உண்மையான பேச்சும் இதுதாங்க. ஒருத்தர் பார்த்து நமக்கு அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கூட நினைக்க மாட்டேன். நமக்கு அவங்களால உதவி செய்யணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வாங்க. நமக்கு அவர் இந்த நேரத்தில் நமக்கு அவர் ஏதாவது உதவி செய்யணும் தான் செய்வார். நம்ம எதையும் யார்ட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், மனுஷன்கிட்ட நம்ம எதுவும் கேட்க வேண்டாம். நம்ம இறைவன்கிட்ட கேட்போம். அவர் யார் மூலமாக நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக செய்வார்னு நான் இறைவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கறனால 30 வயசு வரைக்கும் 14 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா இறைவனோட ஆசீர்வாதத்திலேயே அனுகிரகத்தில் தாங்க. இதுவரை
நல்ல ஏன்னா மனிதர்கள் வந்து உதவி செய்கிறாங்கன்னா இறைவனுடைய அனுகிரகத்தால். இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்குள்ள தற்செயலாக உட்காந்துருந்தீங்க, என்கிட்ட பேசுனீங்க, உங்களுக்கே எனக்கு உதவி செய்யணும்னு தோணும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் தானே அந்த உதவிக்கு தூண்டுதலாக இருக்குது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் நான் இறைவனை நம்பி இருக்கிறேங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நம்புகிறேங்க. சரிங்க. இப்போது யாராவது ஒரு கம்பெனியோ யாராவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மனநிலை மாறிடுச்சுங்க. நான் முன்னாடியெல்லாம் வேலைக்காக அலைஞ்சு நான் ரொம்ப மனசளவில் ரொம்ப போதும், அதுமாக என் உடலும் இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லைங்க. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தவங்க வந்து மனிதாபிமானம் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களை தான் நான் சொல்கிறேன், அப்படியே சொல்ல. இப்போ உங்களால் என்னென்ன பணிகள் உங்களால் செய்ய முடியும்? நான் வந்து கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அது போக கார்மெண்ட்ஸில் இந்த பாலி பேக் போடுறது, இந்த வேலை தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உதவி இல்லாமல் நான் இப்போ பாலி பேக் போட்டு வச்சிட்டேன்னா அதை எடுத்து வைக்கிற கூட இன்னொருத்தர் உதவி வேணும். அதுவும் கம்பெனி வேலையும் செட் ஆகிறது இல்லைங்க. சரின்ட்டு அப்படியே நானும் ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் வேலை செஞ்சதுனால நான் வந்து இப்போ இறை வழிபாட்டில் தாங்க இருக்கிறேன். நான் அதுக்கு தனியாக இருந்தாலும் நான் வந்து என் ரூமில் தெய்வங்களை வச்சு நான் சாயந்தரம் காலையிலையும் விளக்கு போட்டு நான் சாமி கும்பிட்றேன். நானும் கொஞ்சம் எனக்கும் அந்த இறைவனோட ஆற்றல் இருக்குது. அதுபோக இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா, ஏன்னா இப்போ வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, நான் அவங்களுக்கு இது சொல்லணும் அது சொல்லணும் மக்களுக்கு வாக்கு சொல்லணும்லாம் நான் நினைக்கிறது இல்லைங்க. நாம முதல்ல இறைவன்கிட்ட பேசணும். நான் அடுத்த ஏன் என்னை இப்படி படைச்சிங்க, நான் எப்படி இயங்கணும், என் வாழ்க்கையை நான் எப்படி எடுத்துகிட்டு போகணும். இது வந்து மனிதர்கள் எல்லாரும் சரி இவர் அதை பண்ணா நல்லா இருக்கு, இதை ஒருத்தர் சொல்லுவாங்க கடை வைன்னுவாங்க. கடை வைக்கிறதுனால ஒரு 2000 ரூபா பணம் வேணும். அதை ஒரு பீடி சிகரெட் வாங்கி போட்டாலும் அது ரோட்டு மேலே உட்காந்துருக்குறோம், அது நிற்கிறதுக்கான இடம் கிடையாது. யாராவது நின்று வாங்கினாதான் அதை வச்சுட்டு நம்ம வந்து அன்றாட ஒரு 100-200 கிடைக்கும், அதை வச்சு அப்படியே இது பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்குன்னு நாம் வந்து ஒரு அங்கே இங்கேயும் படுத்துட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஒரு அடைக்கலமாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்றது. ஒன்றும் நானும் நிறையா ஜோதிடர் இவங்களெல்லாம் போய் பார்த்தேன். நீங்களே அந்த அளவுக்கு வர வேண்டிய தகுதி உங்களுக்கே இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மற்றவங்க? அப்போ நான் உங்ககிட்ட சின்னதாக ஒரு குறுக்கிடுறேன். நான் எங்கேன்னு தெரியல, ஒரு வீடியோ பதிவை வந்து நான் பார்த்தேன். ஒரு கலெக்டர் உங்களை மாதிரி தான், அவரும் போலியோ பாதிப்பால் அட்டாக் ஆனவர். அவர் வந்து மாநிலத்திலேயே அவர் வந்து முதல் மாணவனா வந்து அவர் ஒரு கலெக்டரா இயங்குறாரு. அத்தனை பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டாரு, தவழ்ந்து தான் போறாரு. அத்தனை மரியாதை அவங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பா நீங்க வந்து இறை நம்பிக்கைங்கிறத நான் குறை சொல்ல விரும்புறேன். எல்லாருக்குமே இறை நம்பிக்கை கட்டாயமா இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கான தேவைகளை நீங்க தான் பூர்த்தி பண்ணிக்கணும். கண்டிப்பா. அப்போ வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பணிகள் உங்களுக்கு யாராவது வழங்கினாங்கன்னா உங்களால உட்கார்ந்துட்டு என்னென்ன வேலைகள் செய்ய முடியும்? உட்காந்துட்டு எல்லா வேலையும் செய்யலாம். எல்லா வேலையும் செய்யலாம். உட்காந்துட்டு ஏதாவது வேலை கொடுத்தா மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா நீங்க செய்ய தயாரா இருக்கீங்க? அதை தான் நான் கேட்கறேன். ஓகே, கண்டிப்பா பண்ணுவீங்க. பண்ணலாம். சரி, கோவிச்சுக்காதீங்க. இப்போ நீங்க வந்து இந்த வாகனத்தை விட்டு நீங்க இறங்கி எப்படி நீங்க மூவ் பண்ண முடியும்? நான் வந்து தடி வச்சிருக்கேன். சரி, அது மட்டும் நீங்க தடி இல்ல, தடி ஏதாவது ஏற்பாடு பண்ணல? இப்போ இது இருக்கு, இதை வச்சு உங்க நல்லா மூவ் பண்ண முடியும்? நடக்க முடியாதுங்க, ஏமாந்து விழுந்துருவீங்க. லைட்டா நீங்க அது மட்டும் கொஞ்சம் இல்ல இறங்கி வேணா அங்க வாங்க. இருங்க இருங்கய்யா, இருங்க. இப்படி முடியுமா? உங்களுக்கு அந்த கால் தான் பிரச்சனை. ஆமாங்க, முடியல. சரி, உட்காந்துட்டு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செய்யலாம். உங்க பேருங்க? மாரிசெல்வம். மாரிசெல்வம். உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? ஃபோன் இருக்குங்க, சிம் வாங்கலைங்க, பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறேன். சரி, ஓகே, நான் என்னுடைய நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கரியம்பாளையம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் இண்டஸ்ட்ரி பக்கத்தில் பகவதி அம்மன் கோயிலில் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க. உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரி சரி, ஓகே, நீங்கள் சிரமப்படாதீங்க, உட்காந்துக்குங்க. போய்கிட்டுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எங்கே ஏறுங்க. இல்லை உட்காரதுன்னா இங்கே உட்காந்துங்க, சிரமப்படாதீங்க. இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் கண்டென்ட்டோ மற்ற எந்த ஒரு தகவலுக்காகவும் இந்த வீடியோ பண்ணேன். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் நான் வந்து வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கார். யாராவது நீங்கள் மனிதாபிமானம் இருக்கிறவங்க இவருக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ஒரு அடைக்கலமும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வேலை செய்யுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் போட முடியாது, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் போடுறேன். தேவைப்படுறவங்க
யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு வேலை கொடுத்து விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.